தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 21/1/2016 வியாழக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 8:28 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். நமக்கு இறைவன் கொடுத்திருப்பது 2 கைகள். ஒன்று வலது கை, அடுத்தது இடது கை. இதற்கு பின்னாலே நமக்கு 4 கைகள் வருகின்றன. வழுக்கை, மசக்கை, பொக்கை, புன்னகை என்ற 4 கைகள் வருகின்றன. அதோடு நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை நீங்கள் வைக்க வேண்டிய நாள் இந்த நாள் தான். இதிலே பிரதோஷம் என்று இன்றைக்கு வருகிறது. நந்தியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நந்தியின் மீது நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்தால் நல்லது இல்லத்தில் நடக்கும். இன்றைக்கு மாலை நேரத்திலே நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு செல்லுங்கள். அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய உற்சவ விக்கிரகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அந்த நந்தியை சுற்றி வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் தீபாராதனை பார்க்க வேண்டும், சிவபுராணம் பாட வேண்டும். அப்படி பாடினால் சகல தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட இயலும். நாரணியால் நந்திதன குறைத்த மார்க்கம் நான் அறிந்து ஓதுகின்றேன் மச்சகேந்திரா நீரடியும் சிவமதத்தான் என்று சொல்லி அந்த நாடி ஜோதிடங்கள் கூட எடுத்துரைக்கும். நாரணியாள் என்று சொன்னால் பார்வதி தேவி என்று பொருள். பார்வதியும் பரமசிவனும் பள்ளியறைக்குள்ளே பேசுவதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற மாதிரி அருகிலே இருக்கக்கூடிய நந்திதான் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருக்குமாம். அன்றைக்கு சிவாலயத்திற்கு வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன கோரிக்கைகள் சொல்கிறார்களோ அவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்கிற சிவ தூதன் தான் நந்தியம்பெருமான். அந்த நந்தியை இன்றைக்கு முழுமையாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, வேந்தநகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புங்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி என்று நந்தியை பற்றி ஒரு பதிகம் நான் எழுதியிருக்கின்றேன். பொதுவாக இந்த நந்திக்கு நாம் வழிபாடு செய்தால் சிந்தித்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் கிடைக்கும். அதிலும் இன்றைக்கு குருவாரம், வியாழக்கிழமை வருகிற பிரதோஷத்தன்றைக்கு ஒருவர் சிவாலயம் சென்று நந்தியம்பெருமானை வழிபட்டால் விவாகம் கைகூடும். விழிப்புணர்ச்சி இல்லாமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். எனவே நந்தியை நம்புங்கள், நல்லது நடக்கும் என்ற நல்ல கருத்தை இன்றைக்கு உங்களுக்கு தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தொழில் தொடர்புக்கு தோழர்கள் உதவி செய்யும் நாள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தனஸ்தானம் எனப்படுகிற 2ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் சகாயஸ்தானாதிபதியோடு இணைந்திருக்கிறார். எனவே தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை மறுகணம் செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்களில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் கூட எதிர்பார்த்தபடியே லாபம் வரலாம். கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்று விரும்பி வந்து சேருவார்கள். பார்த்த தொழிலில் இவ்வளவு லாபம் வருகிறது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபாடு செய்யுங்கள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். ரிஷபராசி நேயர்களே, சந்திரன் உச்சம் பெற்று உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் இன்றைக்கு நாளைய எதிர்பார்ப்புகள் இன்றே நடைபெறுகின்ற நாளாக கருதலாம். நாளை எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது இன்றைக்கே நடைபெறப் போகின்றது. குறிப்பாக நீங்கள் நாளை ஒருவரை வர சொல்லி இருப்பீர்கள். அவர்கள் மூலமாக பண உதவியை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். அவர்கள் என்ன சொல்வார்கள், நான் நாளை வெளியூர் செல்ல வேண்டியது இருக்கிறது, இன்றைக்கே உங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொல்லி கூட வரலாம். அப்படி உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் முன்னதாகவே நிறைவேறப் போகிறது. நகை நட்டுகள் வாங்குவதிலே நாட்டம் செல்லும். ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். 6 செவ்வாய் இருந்து கொண்டு அதனுடைய பார்வையை 12 செலுத்துவதனாலே பயணங்களால் பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகளில் கூட வெற்றி கிடைக்கலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேருகின்ற நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. காரணம், உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியையே பார்க்கின்றார். ராசிநாதன் தன் ராசியை பார்க்கின்ற பொழுது நினைக்க இயலாத சம்பவங்கள் நிகழலாம். மாமன் மைத்துன வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். உறவினர் பகை அகலும். காரிய வெற்றிக்கு மாற்று இனத்தவர்களும் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். கைமாற்றாக வாங்கிய தொகையை கொடுத்து மகிழ்வீர்கள். தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் அதற்குரிய விதத்திலே இன்றைக்கு பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு உத்தியோகஸ்தானத்திலே சனி இருப்பதால் கொஞ்சம் தாமதப்பட்டாலும் கூட இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். கடகராசி நேயர்களே, நேசித்தவர்களோடு யோசித்து பேச வேண்டிய நாள். நீங்கள் யாரை மிக விரும்பி நேசித்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு பகையாகலாம். எனவே நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதிலே கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். சேமிப்புகள் கரையலாம், செலவுகள் அதிகரிக்கலாம்.
8லே கேது இருக்கும் வரை பொறுமையை கடைபிடிப்பதுதான் நல்லது. சிம்மராசி நேயர்களே, நேசித்தவர்கள் உங்களுக்கு இன்று நன்மைகளை செய்யப் போகின்றார்கள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். ராகு பலத்தால் யோகங்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். இன்றைக்கு குருவாரம், வியாழக்கிழமை என்பதால் குருவை வழிபாடு செய்ய வேண்டும். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி வக்ர இயக்கத்தில் இருந்தால் இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யும் வாய்ப்பு உருவாகுமாம். எனவே தொழிலில் இதுவரை நீங்கள் இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அவற்றையெல்லாம் ஈடு செய்யும் விதத்தில் இன்றைக்கு ஒரு பெரும்பொருள் வரப்போகிறது. பூமியாலும் உங்களுக்கு யோகம் உண்டு. நண்பர்களும் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பர். கன்னிராசி நேயர்களே, வியாபார விருத்திக்கு வேற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும் நாள். இன்றைக்கு தொழிலை விரிவுபடுத்த வேண்டும், அதற்கு முதலீடு வேண்டுமே என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம். அந்த முதலீடுகளை மாற்று இனத்தவர்களும் கொண்டு வந்து தருவார்கள். வங்கிகளின் மூலமும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கலாம். அப்படி கிடைக்கும் ஆதரவை கொண்டு நீங்கள் தொழிலை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வீடு வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக வரும். இதுவரை விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் இன்றைக்கு விரும்பி வந்து பாக பிரிவினைகளை சுமூகமாக முடித்துக் கொள்ளலாம் என்று கூட சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன செய்தாலும் சந்திராஷ்டமம் என்று வந்தால் அந்த ஒரு 2.25 நாளைக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தொட்ட காரியங்கள் நடைபெறுவதிலே கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். நண்பர்கள் கூட திடீரென பகைவர்களாக மாறலாம். எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் நீங்கள் நம்பி ஏதேனும் ஒரு பொறுப்பை கொடுத்தால் மீண்டும் உங்களிடமே வந்து சேரும். இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே உங்களுக்கு எந்தவிதமான தோஷங்கள் இருந்தாலும் அது அகல அருகில் இருக்கும் சிவாலயம் செல்லுங்கள். நந்தியை வழிபட்டு நல்ல காரியங்களை இல்லத்தில் நடைபெறும் வழியை அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, புதிய பாதை புலப்படும் நாள். புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழப் போகின்றீர்கள். விஐபிகள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே முடித்துக் கொடுப்பார்கள். நீண்ட நாளை ஆசை நிறைவேறும். தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் 2 மடங்கு லாபம் கிடைக்கலாம். வருமானம் பல மடங்கு வருகிறது என்று சொல்லி வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக முன்னிட்டு ஏதேனும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் விருப்பம் செலுத்துவீர்கள். இன்றைக்கு பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நந்தியம்பெருமானை வழிபட்டு நன்மைகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாதியில் இந்த பணி இன்றைக்கு மீதியும் தொடர்ந்து முடியப் போகின்றது. நேற்று அரைகுறையாக விட்ட பணிகளை இன்று முடித்து விடுவீர்கள். பாசமிக்க உறவினர்கள் இன்றைக்கு பக்கபலமாக வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கட்டிய வீடு பாதியில் இருக்கிறதே என்ற கவலை அகலும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டு அவற்றை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அதன் மூலம் கிடைத்த லாபத்தை கொண்டு ஏதேனும் தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் 7.5 சனி நடப்பதால் சுய ஜாதகத்திலே தசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் தொழில் புரியலாம். இல்லையென்றால் வேலைக்கு செல்வதே உத்தமம். மகர ராசி நேயர்களே, விமர்சனங்கள் மூலம் விரிசல் ஏற்படும் நாள். இன்றைக்கு யாரையேனும் நீங்கள் விமர்சித்து பேசிக் கொண்டிருந்தால் அதன் மூலமாக 3ஆம் நபர்கள் எடுத்துச் சொல்லி பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துவிடும். எனவே பொறுமையை கடைபிடியுங்கள். அமைதியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது. வீடு வாசல் வாங்கும் எண்ணங்கள் இருந்தால் பத்திரப்பதிவில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. இல்லையென்றால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். அரசியல்வாதிகளாலும் தொல்லை ஏற்படலாம். பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டு பெருமைகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனக்கோலம் காண்பதிலே மாற்றம் ஏற்படும் நாள். என்ன இப்படி சொல்கிறார்களே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஜென்மத்திலே கேது. வருகிற வரன்கள் முடிவாகி இருக்கலாம். அந்த முடிவான வரன் கூட திடீரென மாற்றம் ஏற்பட்டுவிடும். எனவே உங்களை பொறுத்தவரை சர்ப்பதோஷம் இருக்கிறது. சர்ப்பசாந்தியை முறையாக செய்தால் நீங்கள் எதிர்பார்த்தவைகளெல்லாம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். எனவே ராகு கேதுகளுக்கு பிரீதி செய்யுங்கள். பயணங்களால் உங்களுக்கு ஓரளவுதான் அனுகூலம் கிடைக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இன்றைக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். நண்பர்கள் கூட இன்றைக்கு நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். பிரதோஷத்தில் கவனம் செலுத்துங்கள். பெருமைகள் வந்து சேரும். மீனராசி நேயர்களே, பொருள் வளம் பெருக புதிய முதலீடுகள் செய்யும் நாள். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆர்வமாக புதிய முதலீடுகளை நீங்கள் செய்ய முன்வருவீர்கள். அதற்கு வள்ளல்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். வங்கிகளும் ஒத்துழைப்பு செய்வார்கள். 10லே சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளிலிருந்து ஒரு முடிவு இன்றைக்கு கிடைக்கும்.
பெண்வழி பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். விலகிய பங்குதாரர்களும் விரும்பி வந்து சேர்வர். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நண்பகலுக்கு மேல் நல்ல காரியம் நடைபெறும். ஆனால் எட்டில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது உடன்பிறப்புகளால் பகை ஏற்படலாம். வாகனங்களாலும் விபத்துக்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையோடு வழியில் சென்றால்தான் விபத்துகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். பூமி வாங்குவது போன்ற பெரிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக வீண் விரயங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.